ஒரு பாறையில் அப்படி செம்மையாக செதுக்கியிருக்காங்க அந்த இதெல்லாம். அதான் செதுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்ல. மண்டல மாவா? அது மண்டல மாவா? மண்டல். நீ கரெக்டாக தமிழ் இருந்தாலே ஒழுங்காக படிக்க மாட்டா. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. அடுத்து இப்போ எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா டைகர் கேவ் கைஸ். நானும் தாரணி வந்திருக்கோம். கேம் டைப் பண்ணுறீங்களா கேட்டாங்க. உள்ளே வந்து டிக்கெட் எடுக்கணும். பார்க்கிங் ஆக்சுவலாக காருக்கு வண்டிக்குலாம் 10 ரூபாயா? 20 ரூபா. வண்டிக்கு 20 ரூபா, காருக்கு வந்து 50 ரூபான்னு நினைக்கிறேன். இங்கே போய் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் இப்படி போடு. டிக்கெட் எடுத்துருக்காங்க தாரணி. இப்போ தான் சேனலுக்குள்ளே வரீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், டைகர் கேவ் வந்து ஒரு வழியாக வந்துட்டு உட்காந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல உட்காரத்துக்குலாம் நிறைய பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு சாட்டர்டே சண்டே வந்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வீட்டிலேருந்து நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அது மாதிரி இருக்குது. இப்போ பேக்கில் எல்லாம் உட்காந்து பின்னாடி இருந்தால் அவங்களாம் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நிறைய இடத்துல, நிறைய பேர். ஸோ அது மாதிரி வரலாம். உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் அந்த புலி குகை அது அங்கே இருக்குது. இப்போ நம்ம அதான் அங்கே போய் பார்க்க போகிறோம். இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பீச் ஆக்சஸும் பண்ணிக்கலாம். 25 ரூபா டோக்கன் உள்ளே வரதுக்கு. ஃபாரினர்ஸ்க்கு வந்து 300 ரூபா. அதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பார்க்கிங்லாம் நல்லா, காருக்கு வண்டிக்கு எல்லாம் பார்க்கிங்லாம் நல்லா பெருசாக இருக்குது கைஸ். அது ஒருத்து 25 ரூபாய்க்கு ஓகே தான் ஆக்சுவலாக. இப்போ வாங்க நம்ம இந்த இடத்த வந்து சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்த வந்து யார் கட்டினா, எந்த காலத்தில் கட்டினாங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க. 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பல்லவா பீரியடில் கட்டினது. பல்லவர்கள், இந்த சேரர், சோழர், பாண்டியர் அவர்களுக்கு முன்னாடி பல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர் வந்து எது அப்படின்னா, சோழாக்கு வந்து தஞ்சாவூர் மாதிரி, இந்த பல்லவர்களுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர் வந்து காஞ்சிபுரம். அவங்களோட கடல் வரி துறைமுகம் தான் இந்த மகாபலிபுரம். அது வந்து இதுக்கு முன்னாடி மாமல்லபுரம், அது அப்படியே மகாபலிபுரமாக மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வெயில் செம்மையாக அடிச்சது. இப்போ வெயில் இல்லை, கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது. மழை வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போய் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க வந்து அந்த உளியை வச்சு செதுக்கின அந்த சிலையை வந்து ஒரு பாறையிலே ஒரு புளியை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு அப்புறம் அடுத்த இடத்துக்குலாம் போக போகிறோம். கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அங்கே உங்களுக்கு நான் பேக் கேமில் காமிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ரைஸ் இதான் நான் சொன்னது. இது மாதிரி வந்தால் நான் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். எல்லாருமே அதான் பண்ணுறாங்க. இடத்துல படிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி நம்ம இறங்கி போகலாம். ஆக்சுவலாக இதுதான் அந்த புலிக்குகையோட ஒரே பாறையில் செஞ்ச அந்த புலிக்குகை. இதான் கைஸ் அது. பக்கத்தில் தூரத்துல இருந்து பார்த்தா இது வந்து ஒரு புலியோட வாய் மாதிரி தெரியும். இன்னொரு தாரணி, அது ஒரு பல்லு மாதிரி தெரியும். இல்லை தூரத்துக்கு பார்த்தா அது ஒரு வாய் பொழந்திருக்க மாதிரி இருக்கும். பக்கத்தில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அது ஒரு புலி ஃபேஸ் இருக்கும். அதான் தூரத்துல வந்து பல்லு மாதிரி தெரியுறது வந்து தனித்தனி ஃபேஸா தெரியுது. தனி ஃபேஸா தெரியுது. அந்த கண்ணெல்லாம் எப்படி செதுக்கி இருக்காங்க. அதான் கல்லுலயே எவ்வளவு கஷ்டம். ஒரு கல்லுல, அதாவது ஒரு பாறை, ஒரு பாறை ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு இருந்தது. எதுக்கு செஞ்சிருப்பாங்க தெரியல. அவங்க செஞ்சப்ப மேபி கடல் வந்து இங்கே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பக்கத்துல. இப்படி இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து இந்த இது மாதிரி இல்லை கைஸ், ஃபுல்லாக கடல் மண்ணா அது மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இதெல்லாம் ரெனோவேட் பண்ணி கட்டியிருக்காங்க. மேபி நான் வந்து 2019. ஸோ இப்போ நம்ம மேலே ஏறி வச்சுக்கோங்க. மேலே ஏறி ஃபோட்டோ மட்டும் அப்படியே மேலே மட்டும் ஏறிக்கிறேன். இதெல்லாம் கைஸ் சும்மா மேலே ஏறி பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு கைஸ், செம்மையாக இருக்குது. இந்த ஒரு இது வந்து இந்த இடத்துல ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க. மேலே ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏறிந்திருப்பாங்களோ சரி, ஏற மாதிரி கட்டியிருப்பாங்க போல. இது வந்து யானைன்னு நினைக்கிறேன் இந்த இதில். ஆமாம் யானை. இது வந்து யானை கைஸ். யானைக்கு கண்ணு இல்லாமல் செஞ்சுருந்துருக்காங்க. கண்ணு லைட்டாக தெரியுது. அதான் யானை தந்தம். இது அதோட வாயில் மூக்கு. இது மூக்கு தான் இங்கே இருக்கு, மூக்கு. அதான் கைஸ் இது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த உப்பு காத்துலேயுமே இந்த அளவுக்கு தெரியுது. வரேன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. இங்கேயுமே ஒரு யானை, 2 யானை கட்டியிருக்காங்க. ஒரே பறவை செதுக்கியிருக்காங்க. சமது இல்லை, சாமி சிலையுமே செதுக்கி இருக்காங்க. ஆமாம், யானைக்கு மேலே இருக்க மாதிரி. அது கொஞ்சம் இதாக தெரியல கிளியரா. ஆமாம் கைஸ், சாமி சிலையுமே செதுக்கியிருக்காங்க. இருக்குது உங்களுக்கு பின்னாடி இருந்து பார்த்தா அது ஒரு புலியோட வாய் மாதிரி தெரியுதா என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வந்து பார்த்தாருனி புலியோட வாய் மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இதோ இந்த இதெல்லாம் சைடில் ஏதோ இந்த இது எல்லாம் மொத்தமாக வாய் செமையா தெரியுதா உனக்கு? எனக்கு லைட்டாக தெரியலையே. எனக்கு தெரியல இது மாதிரி.
புளி வாயை பிளந்துருக்க மாதிரி கைஸ். பட் ஆனால் ஒன்று புளித்தலை. இது வந்து பல்லவா பீரியடில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. இது வந்து இந்த இடத்துல ஒரு பாறை வந்து தனியாக முளைச்சிருக்கும் போல். இது ஒரு பாறை. ஸோ இந்த இடத்துல வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் சாப்பிட்டு இந்த இடத்தெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போகலாம். ஃபாரினர்ஸுமே இங்கே நிறைய பேர் வராங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் நடந்து போய் அங்கிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணால் என்னது இந்த இடத்த பற்றி சொல்லியிருப்பாங்களோ, மரபு சின்னத்தை பற்றிய மேலும் அறிய கியூஆரை ஸ்கேன் செய்யவும். அதான் கைஸ், இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக அதுதான் இது கைஸ். இந்த இடம் வந்து ஃபுல்லாக அப்படியே க்ரீனரியாக செமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா அப்படியே உட்காந்து சாப்பிடலாம். பாறை சூப்பரா இருக்கு. ஆமாம், பாறைலாம் செம்மையாக வந்திருக்குல்ல. அந்த பாறை பாறை எப்படி சாஞ்சு நிற்குதுல ஸ்லாண்டிங்கா. இதை விட இப்போ அடுத்து மகாபலிபுரம் அங்கே ஒரு பிளேஸ் இருக்கு கைஸ். அங்கே போக போகிறோம். அதாவது இது மகாபலிபுரம் தான். அடுத்து மகாபலிபுரத்துக்கு அங்கே கிறிஸ்மஸ் பட்டர்பால்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த கிறிஸ்மஸ் பட்டர்பால் போனோம்னு வச்சுக்கோவேன், அங்கே இன்னும் அந்த பாறை அப்படி உருண்டு விழுகிற மாதிரி இருக்கும். இது சாஞ்சு நிற்கிது, உருண்டு விழுகிற மாதிரி இருக்கும். கீழே பார்த்து பூச்சி இருக்கு. இதான் கைஸ் பீச்சுக்கு போய் பீச் அக்சஸ் பண்ற வழி. இதுதான் பீச்சுக்கு போகணும்னு நினைக்கிறேன்ல. ஆமா, வந்துட்டு போகலாம். இதெல்லாம் பார்த்துட்டு எங்க வந்துட்டு அப்புறம் போய் பீச் போய் பார்த்துட்டு வரலாம் சும்மா. இதான் கைஸ் அடுத்து இங்கிட்ட ஒன்று இருக்குது. அங்கிட்ட நம்ம புளி மாதிரி பார்த்தோம்ல, அடுத்து இங்கிட்ட ஒன்று இருக்குது. இங்கே ஒரு பாறை அப்படியே எப்படி வளர்ந்துருக்கு பாருங்களேன், தனியாக ஒரே இதா இல்லை செம்மையாக இருக்குது. இந்த பாறை வளர்ந்துருக்குது. ஸோ இங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பார்க்கோட டைமிங் வந்து மண்டே டு ஐ திங்க் டியூஸ்டே லீவுன்னு நினைக்கிறேன். அந்த போனோம்ல முதல்ல பண்ணேன் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க. அந்த முதல்ல பண்ண வந்து மண்டே லீவு, வந்து டியூஸ்டே லீவுன்னு நினைக்கிறேன் கைஸ். இதுதான் அந்த பாறை. பிரம்மாண்டமா சாஞ்சிருக்கு. போய் நெல்லு பயப்படாம நெல்லு விழுந்தா ஒன்னும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். அவன் விழுந்துச்சுன்னா வந்து பிடிக்காம நானு. நீ தப்பிச்சு ஓடிடுவ. நீ போய் நெல்லுதாரு. நீ இதாங்க அந்த பாறை இங்கிட்டலாம் இன்னும் வழி இருக்கு போல. இது ஃபுல்லா பண்ணிங்கன்னா ஜாலியா இந்த இடத்துல ஃபேமிலியோட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு வீக்கெண்ட் சாப்பிட்டு அப்படியே படுத்துங்கலாம். ஸோ இதான் அந்த பாறை எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லாக சூப்பராக ரெனோவேட் பண்ணி செமையாக இது பண்ணியிருக்காங்க. ஆளு ரொம்ப தூரத்துல நிக்கிற மாதிரி இருக்குடி. ஆனா இப்ப இருந்து டக்குன்னு பார்த்தா பாறை விழுகிற மாதிரி இருக்கு. பக்கத்துல இருந்து பார்த்தா பாறை விழுகிற மாதிரி இருக்கு. இப்படி விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படி நின்று மேல பார்த்தா அப்படின்னு பாறை என் தலைமையில விழுகிற மாதிரி இருக்கு. இருங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் கேம்ல அதை காமிக்கிறேன். இதோ இப்படி நிக்கிறேன்னா இந்த பாறை என் பின்னாடி இருக்கா. இது வந்து இப்படி பாக்குறது என் தலைமையில ஏதோ விழுந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வர மாதிரி இருக்கு. தலைமையில பாறை நல்லா இருக்கானா. இது மாதிரி சின்ன சின்ன பாறைலாம் இருக்குது இந்த இடத்துல. அதெல்லாம் மேலே நம்ம ஏறி நிற்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ அடுத்து இங்கிட்ட அப்படியே போனோம் அப்படின்னா அந்த இடத்துல அங்கிட்டு கடைசியில் அங்கே இதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சிவன் கோயில் அது மாதிரிலாம் இருக்குது. அதுவும் பல்லாவரத்தில் இது பண்ணது தான். ஸோ அதை போய் அடுத்து அது தானாக முளைச்சி வந்து ஒரு சிவலிங்கம்னு நினைக்கிறேன். ஸோ அது அங்கே இருக்கும். அடுத்து அதை போய் நம்ம பார்க்கலாங்க. உங்களுக்கு பேக் கேமில் கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துலாம் அப்படியே ரெடி பண்ணி அப்படியே இது பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்கு அப்படியே. ஆமாம், மெயின்டைன்லாம் நல்லா மெயின்டைனாக பண்ணுறாங்க. டஸ்ட்பின் எல்லா இடத்துலையும் இருக்குது. சும்மா நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறதுக்கு சிட்டிங் பிளேசஸும் இருக்குது. நம்ம உட்காந்துக்கிறதுக்கு பிளேசஸும் அது நம்ம பார்த்தது எல்லாமே தானாக அப்படியே வளர்ந்து வந்த பாறை கைஸ். அந்த ஒரு பாறையில் அப்படி செம்மையாக செதுக்கிருக்காங்க. அந்த இதெல்லாம் அதான் செதுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்ல. பாம்பா? ஆமாம் கைஸ், பாம்பு பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐயோ வீடியோவில் ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரில கைஸ். பட் ஆனால் அந்த மரத்துக்கு பின்னாடி தான் போச்சு. எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும்டா. அது அங்கிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் இருக்க போது அதெல்லாம் போயிருக்கும். மரத்து மேலே இருக்கும், நம்ம மரத்துக்கு அங்கிட்டு போயிருக்கோம். ஐயோ நல்ல வேலை கைஸ். இந்த புல் சைடு தான் நடந்து வரலான்னு நினைச்சேன். இது கூட மண்ணா இருக்கே, புல்ல சூப்பராக நடந்து வரலான்னு. பார்த்து வாங்க, பாம்பெல்லாம் இருக்கு. நீ முன்னாடி போயிருந்தா எனக்கு வெயிட் பண்ணாம ஆமா கவனிக்காம போயிருப்பதானே. இதுதான் கைஸ் பாம்பு போயிருச்சு. ஐயோ எனக்கு பார்த்து ஹார்ட் என்ன பிடிச்சி பிடிக்குது. அந்த ஐஸ்ல அங்க இருந்து கூட பிடிக்கல. நடுவுல வா. பார்த்து போங்களா, பாம்புலாம் இருக்கும் போலயே. ஷோ பார்த்ததுலேருந்து என்ன பயமா இருக்கு. இதுக்குலாம் போவியா அப்ப? ஷோ ஷோ
நல்லா சின்ன பசங்களாம் விளையாண்டுருக்காங்கல்ல, சின்ன பசங்க விளையாண்டுருக்காங்க. கைஸ் வரும்போது கண்டிப்பாக பார்த்து பத்திரமா வாங்க, பாம்புலாம் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்து வாங்க. எனக்கு இப்போ இந்த இதில் தனியாக இப்போ நடக்கிறது பாம்பத்துலேருந்து எனக்கு பாம்பு பார்த்தா படம் நடக்குது சக்தி நல்லா பயப்படுவான். நான் பாம்பை யாராவது பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலே பயப்படுவேன். இல்லை நான் வேறு கண்ணில் பார்த்து வச்சிருக்கேன். சமபயமாக இருக்குது கைஸ். ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸே மாறி இருக்கும் நேரத்துக்கு பயத்தில். இந்த இடத்துல இது வந்து ஆக்சுவலி சிவன் கோயில். ஸோ நான் அந்த இடத்துல நான் சப்பரை கழட்டிட்டு போகிறேன். இப்போ வெயில் நல்லா செம்மையாக சுடுது. பார்த்து வாங்க. உங்கள் சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மொத்தமாக சேஃபாக பார்த்துக்கோங்க. ரொம்ப தள்ளி போய் விளையாட விடாதீங்க. அதுவுமே எப்படி பாறையில இருக்கு. ஆமாங்க, இதுதான் ஆக்சுவலா அந்த தானா வளர்ந்து அந்த சிவலிங்கம். இது ஆமா அப்படியே இருக்கு பாரு. இது அந்த தானா வளர்ந்த அந்த சிவலிங்கம். இந்த இடத்துல உள்ள ஒரு சிவன் இருக்கும், சிவன் இருப்பாரு, ஒரு சிவன் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு தனியாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பயமா இருக்கு, சம்பயமா இருக்கு பாம்பு பார்க்கணும். இதுதான் நந்தீஸ்வரர். ஸோ இதுவுமே தானா முளைச்சி வந்த பாறை தான். இதுலேயுமே அவங்க செதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல எல்லாமே இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பாறையுமே வளர்ந்து வர இந்த இதில் செதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் அந்த உப்பு காற்று பட்டு அந்த பாறைலாம் பாருங்களேன் அப்படி இதாகிடுச்சு. அது மாதிரி தான் ஆக்சுவலாக ஆகும். அதனால தான் அவங்க செதுக்குனதுலாம் சில இது அந்த ஃபேஸ்லாம் கிளியராக தெரியாமல் அது மாதிரி இருக்குது. இடத்துல இதை எழுதியிருக்காங்க. பட் ஆனால் இது என்ன லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ் எல்லாத்துலயும் எழுதியிருக்காங்க. இது மா நாட அப்படின்னு போட்டிருக்காங்க. மண்டல மாவா? அது மண்டல மாவா? மண்டல். கரெக்டா தமிழ் இருந்தாலும் ஒழுங்கா படிக்க மாட்டா. கொஞ்சம் அலைஞ்ச மாதிரில இருந்தா சுத்தமா படிக்க மாட்டா. இதாங்க உள்ள இங்கதான் சிவபகவான் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து தானா பாறையில வரல. இவங்க இப்போ வந்து மேபி இதை ரெனோவேட் பண்ணதுக்கு அப்புறம் கிரானைட்ல கல்ல பண்ணியிருக்காங்க. இந்த சிவன் இந்த லிங்கம் தான் இதுதான் தானா வளர்ந்து வந்தது. அது நந்தீஸ்வரர் வந்து தனியா ஒரு சிலை மாதிரி அதை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளேஸ் இதுதான் கைஸ். ஸோ இங்கேருந்து நான் கிளம்பிடுவேன். இங்கே யாருமே இல்லை. பட் பாம்பெல்லாம் இருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ எனக்கு பயமா இருக்கு. வெயில் தான் செம பயங்கரமா இருக்கு. ஆமாங்க, வெயில் தான் செம பயங்கரமா இருக்கு. நேற்று இங்கே கண்டிப்பாக வரலாம். இப்போ தான் சொன்னேன் நான், ஐயோ எல்லாம் வாங்க, ஃபேமிலியே வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க, ஃபேமிலியாக வந்து படத்தை பார்க்கலாம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி சொன்னேன். நம்ம பார்த்தோன்னே இப்படி நடக்குது. அவங்களும் அப்படிதான் நடந்து வராங்க. நானும் அது மாதிரி தாண்டி நடந்து வரலாம்னு நினைச்சேன். அந்த புல்லுல நடந்து வரலாம், நல்லா இருக்கு, எதுக்கு மகளிர் நடப்பானே அப்படின்னு நினைச்சேன். புல்லுல நடந்திருந்தானே இந்நேரம் சக்தியை தூக்கிட்டு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நேரம் போயிருப்பாங்க. அது பாம்பை பார்த்ததுக்கு நான் செத்துருவேன். அவங்க சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த பாம்பு கடிச்சு இந்த பாம்புலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்கன்னாவே நான் பயப்படுவேன். பாம்பு பார்த்துட்டு நான் மயக்கம் வந்துருவேன். பாம்பு கடிச்சு இதாச்சுன்னா முடிஞ்சுட்டேன். அப்பேற்பட்ட தைரியசாலி நான். அங்கிட்ட அந்த இடத்துல போச்சு. அது நேரம் அந்த காம்பவுண்ட் தாண்டி போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது நல்லா தரையை பார்த்து நடந்து வரணும் கைஸ், இல்லைன்னா அவ்வளோதான். அது நடுவுல நின்னு போச்சு. நின்னுச்சா? நான் அதை பார்க்கவே இல்லை. நான் வந்து பேசிக்கிட்டு நானும் கவனிக்கல. நின்னு நகரும் போதுதான் பார்த்தேன். இந்த இடத்துல போய் இங்க இருந்து இந்த இடத்துல பார்த்தேன், இப்படி நின்னுச்சு இந்த இடத்துல. அப்புறம் அந்த மரத்துக்கிட்ட போச்சு பார்த்தேன், அது போயிருச்சு. நான் இங்க இருந்து கிராஸ் ஆகும்போது பார்த்தேன், அங்கிட்டு போய் நான் நல்லவே நினைச்சேன் இது மாதிரி இதெல்லாம் சீட்டிங் கொடுத்துருக்காங்க, இங்கெல்லாம் உட்காரலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தேன் வீடியோல. நம்ம தான் கேர்ஃபுல்லா பார்த்து உட்காந்துக்கணும். ஆமா கைஸ், நம்ம தான் கேர்ஃபுல்லா உட்காரணும். பாம்பு வரத்துக்கு எவ்வளவு செக்யூரிட்டி இது பண்ணாலும் அது ஒண்ணும் பண்ண முடியாது. நேற்று அப்படிதான் நாங்க ஒரு இடத்துக்கு இதுக்கு போயிட்டு வந்தோம். ஈசிஆர் ரோட்ல வரும்போதே அவ்வளவு பெரிய பாம்பு போச்சு. அடுவில் அந்த இதுல ஏறி போறதுக்கு அப்படி ட்ரை பண்றேன். அதை பார்க்க நீண்டி போய் வேகமா நடந்து போற பயமா இருக்கு. டக்குனு இதே பார்த்துட்டால வைத்தியம் இப்படி வேகமா இருக்கு பயந்துட்டேன். அது ஒண்ணும் இல்ல, கேமரா ஒழுங்கா பிடிச்சிருக்கேன்னு பார்க்க போனேன். பீச்சுக்கு தனியா அங்கிட்ட அப்படியே போறேன். உன்னை விட்டுல ஓட மாட்டேன், நீ நாய்கிட்ட விட்டுட்டு ஓடணும் இல்ல. வரும்போது இந்த புள்ள நடந்தது, அவங்களும் எப்படியும் பயப்படம் படுத்துக்காங்க. மேபி இது மாதிரி ரொம்ப ரேரா வரும்னு நினைக்கிறேன். ரேரா வருது. என்ன ஏன் கண்ணில் பட்டுச்சு? கண்ணுல பட்டுச்சு, காலில் படல. அது கண்ணில் பட்டதே பயப்படுறேன், காலில் பட்டு செத்துருக்கேன்.
நீ ஐயோ அதை பார்த்து பயந்து குதிச்சு அதையும் குதிச்சு சொல்லிடுவேன். குதிச்சு குதிக்கிறதுலாம் இல்லை. அடுத்து இப்ப கூட இப்ப நான் நடந்து போற இந்த பாதையை போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் புல்ல காலையை வைக்க மாட்டேன். புல்ல காலையை வைக்க மாட்டேன் கைஸ். வீட்டுக்கு போற வரைக்கும் நல்ல வேலை வீக்கெண்ட்ல வந்தோம். வீக்கெண்ட்ல வந்து இத்தனை பேர் இருக்கனால கொஞ்சம் பயப்படாம தைரியமா இருக்கு. இல்லைன்னா அவ்வளவுதான். நேரம் வீக் டேஸ் எல்லாம் வந்தாலும் நேரம் வீட்டுக்கே கிளம்பிருப்பேன். வண்டி எடுத்துட்டு நேரம் நான் அந்த இது தாண்டி இருப்பேன். கோவத்தில் அந்த இந்த கோயில் ஒரு கோயில் வரும்ல, இப்ப ஈஸியார் தாண்டி நான் ஓயமரை பிடிச்சி நேரம் வீட்டுக்கு போயிருப்பேன் நான். டாட்டா பாய் பையன். இதுதான் அடுத்து பீச் அக்சஸ் பண்றது. இந்த பிளேஸ் தான் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து இப்போ நம்ம பீச்சுக்கு போகிறதுக்கு அப்படி நேராக ஒரு கேட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. பின்னாடி போய் பீச்சை நம்ம பார்க்கலாம். ஏதாவது வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ்லாமும் விற்கிது. இந்த மாதிரி விளையாடுற அந்த இதெல்லாமும் இருக்கு. சின்ன பிள்ளைங்க விளையாடுறது வந்து என்ஜாய் பண்றதுக்கான ஒரு நல்ல பிளேஸ். இருந்தாலும் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே வாங்க, கீழே பார்த்து. ஆமா, அது இங்கிட்ட வந்திருக்காது தெரியாது, அப்படியே அங்கிட்டு போயிருக்கும். நம்ம தான் பயந்துட்டு இருக்கோம். அது பெருசா இருந்துச்சு. அது இல்ல ஹைட்டா இருந்துச்சு, உடம்புல ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஆனா நான் அங்க பார்த்தோம்ல, வண்டியில வரும்போது பார்த்தோம்ல, அது ஆனா செம பெருசா இருந்துச்சு. கோலி சோடா, லெமன் சோடா குடிக்கிறீங்க? லெமன் சோடா. அதெல்லாம் கைஸ், இதான் பீச்சுக்கு வந்துட்டோம். டே நம்ம இந்த பீச் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பிரைவேட் பீச். இங்கே வந்து இங்கெல்லாம் இந்த ஃபோட்டோ ஷூட்டு, நாடகம் ஷூட்டு, அது இந்த இடத்துல எடுப்பாங்களான்னு தெரியாது. வெயில் செம பயங்கரமா இருக்கு. ஆமா, அப்புறம் மதியானம் வந்தா வெயில தாண்டி இருக்கும். அதான் இந்த வெயில்ல எல்லாம் யாரும் பீச்சுக்கு வர மாட்டாங்க, நம்ம தான் வரோம். ஆமாங்க, யாரும் வர மாட்டாங்கன்னா அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. சரி காமிக்க போயிட்டு இருக்காங்க. ஏன்டி அதுக்கு கையை திட்டுற? வாங்க போய் கால் வந்தது. பீச்சுக்கு வந்தா கால் நினைச்சு போகணுமாங்க, அப்படி இல்லைன்னா அது இது குத்தம் அப்படின்றாங்க. ஆமா, இதாங்க பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு பீச்சுக்கு வந்துட்டோம் கைஸ். இந்த மாதிரி வந்து நீங்களும் ஆக்சஸ் பண்ணிட்டு போகலாம். இது ஒரு பிரைவேட் பீச். இங்கே ஃபோட்டோ ஷூட் அது மாதிரி எல்லாமும் நடக்கும். ஸோ அதுக்கு 25 ரூபா காசு கொடுத்து போய் வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். இல்லை வர வழியில் நிறைய இருக்கு, நிறைய பீச்சில் அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இது பின்னாடி அங்கிட்டு தான் வந்தோம் நம்ம. பீச்ல 2 நிமிஷம் இங்கே உட்காரத்துக்கு கூட வழியில செம வெயில். இப்போ கொஞ்ச நேரம் வெயில் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ செமையா வெயில் அடிக்குது கைஸ். பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆமா, அப்ப வந்துருந்துருக்கலாம். அதான் அப்பவே சொன்னேன். சரி, கால் நினைச்சு சரி, ஓகே. சரி கைஸ், நான் பீச்ல கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு ரிட்டர்ன் போகும்போது நான் கண்டினியூ பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைக் எடுத்துட்டு அவ்வளவுதான் வீட்டுக்கு போயிட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடும். அடுத்த வீடியோ போய் பாருங்க. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.